ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஜுக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் ஸ்கில்ஸ் வேணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட கருத்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நண்பர்கள் வந்துட்டு பாலைவனத்து வழியாக நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ 2 பேருக்கும் ஏதோ ஒரு விவாதம் காரணமாக 2 பேருக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுச்சான். அப்போது கோவப்பட்ட ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாராம். அதை வாங்கின நண்பர் எந்த கோபமும் படாமல் எதுவும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக அமைதியாக இருந்தாராம். அப்புறம் போயிட்டு மணலில் ஒரு குச்சி எடுத்து, இன்று என் நண்பன் என் கன்னத்தில் அரைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்களாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே 2 பேருக்குமே தண்ணி தாகம் தாங்க முடியல. அவங்க கொண்டு வந்த தண்ணியும் காலியாக இருந்துச்சு. பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு தேடிக்கிட்டு போனாங்களாம். அப்புறம் ஒரு இடத்துல தண்ணி இருந்துதான். அதை குடிச்சிட்டு வெளியே வரும்போது அந்த அறை வாங்கினார் இல்லையா கன்னத்தில், அவரோட காலை யாரோ உள்ளே இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அறை கொடுத்த நண்பர் அவரை கையை பிடிச்சி இழுத்து மேலே தூக்கி காப்பாற்றி விட்டாராம். இப்போது அந்த அறை வாங்கின நண்பர், இன்று என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து இன்னொரு கல்லில் பாறையில் செதுக்கி வச்சாராம். இதை பார்த்துக்கிட்டே இருந்த இன்னொரு நண்பருக்கு ஒன்றுமே புரியல. அவர் கேட்டாராம், நான் முதல்ல உன்னை கன்னத்தில் அரைஞ்சப்போ மணலில் குச்சி எடுத்து எழுதினேன். இப்போது நீ என்ன பண்ணுற, உயிரை காப்பாற்றினதுக்கு கல்லை எடுத்து இன்னொரு கல்லில் என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னாராம், நான் அப்போ நீ என்னை அடித்ததை மணலில் எழுதுனது காரணம் அந்த காற்றாக கலைவது போல் நீ செஞ்ச தப்பும் கரைஞ்சி போகணும் அப்படின்னு நான் அதில் எழுதினேன். ஆனால் நீ செஞ்ச நல்ல விஷயம் எப்போவுமே நீண்ட நாள் இருக்கணும், நினைவு இருக்கணும்னு, நீண்ட நாளைக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக நான் அதை வந்து கல்லில் எழுதி வச்சேன். எப்போவுமே ஒருவர் செஞ்ச கெட்டதை உடனுக்குடனே மன்னிச்சிடணுங்க. அவர் செஞ்ச நல்லதை காலம் ஃபுல்லாகவும் நம்ம உயிர் வாழற வரைக்குமே மறக்காமல் இருக்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நீங்களும் அந்த மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தப்பு பண்ணியிருந்தால் அதை மறந்துட்டு அவங்க செஞ்ச நல்லதை மட்டும் நினச்சி சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.